ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் இன்ஸ்டாலேஷன் வீடியோ, இன்ஃபர்மேஷன் வீடியோ, கண்டென்ட் வீடியோ, சேல்ஸ் வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ எல்லாமே வந்து ஒரு பேட்டர்னில், அதாவது பார்த்துட்டீங்கன்னா ஒரு சீரியஸான பேட்டர்ன் தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா இருக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியா, ஒரு சினிமாட்டிக் மோட்ல ஒரு காமெடியா ஒரு ஆட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. அது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ நான் பார்த்த ஒரு சில வீடியோல பார்த்துட்டீங்கன்னா ஒரு வடிவேல் காமெடி, இந்த மாதிரி மீம்ஸ் ஆட் பண்றது. ஸோ அதை பார்க்கும் போதே பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ அதை நான் இந்த வீடியோல நான் வந்து மேக் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோல வந்து நான் ஒரு சினிமாட்டிக் மோட்ல உங்களுக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சுவாரஸ்யத்துக்காக தவிர யாரு மனசையும் புண்படுறதுக்காக அல்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்துட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு ஏவி ரிசீவர் ரமேஷ் சாரோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கமெண்ட் என்ன நான் படிக்கிறேன், நீங்க பாருங்க. ஹாய் ப்ரோ, ஐ எம் த பிக் ஃபேன் ஆஃப் ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ அவரோட வீடியோல நிறைய விஷயம் மக்கள் கிட்ட தப்பா தான் கேட் பண்ணிட்டு இருக்காரு. ரீசன்ட் வீடியோல நீங்க கமெண்ட் போடுங்க, நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நிறைய விஷயத்த வந்து நீங்க தப்பா கமெண்ட் பண்ணிருக்கீங்க, தப்பா சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் போட்டிருக்கிறேன். என்னோட கமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு கமெண்ட் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ அவர் சொல்லியிருந்தாரு ஏஆர்சில டால்பி அட்மாஸ் ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. உங்களால ஏஆர்சில டால்பி அட்மாஸ் ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. உங்களோட டிவியில ஏஆர்சி மட்டும் தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் எதுவுமே ப்ளே ஆகாது. டால்பி அட்மாஸ், டிபிஎஸ் அந்த கண்டென்ட் எதுவுமே ப்ளே ஆகாது. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். ஸோ தப்பான வார்த்தைகள், ஸோ பொய்யான வார்த்தைகள், இந்த மாதிரி தான் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காரு. ஸோ தன்னுடைய புது ப்ராடக்ட் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தேவை இல்லைங்க, வாங்காதீங்கன்னு சொல்லி கைட் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த கஸ்டமரை வந்து கன்வெர்ட் பண்ணி புதுசுக்காக வந்து ஃபோக்கஸ் போறாரு. ஸோ இதுக்கு முன்னாடியுமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில வீடியோல பழைய பொருளை வாங்காதீங்கன்னு போட்டிருப்பாரு. ஸோ அவரே பார்த்துட்டீங்கன்னா பழைய பொருளை வந்து வித்துட்டு தான் இருக்காரு. ஸோ தன்னுடைய பொருளே வந்து தன்னுடைய பொருள்னு சொல்லாம இன்னொருத்தர பொருள்னு சொல்லி தான் வித்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்குள்ள போகும்போது பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் கஸ்டமர் வந்து கமெண்ட் போடும்போது நம்ம ஏத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அந்த விஷயத்தை தப்பா சொல்லியிருந்தேங்க, கமெண்ட் செக்ஷன் மூலியமாவும் சொல்லியிருந்தேன், போன் மூலியமாவும் சொல்லியிருந்தேன், அவர் வந்து ஏத்துக்க விரும்பல. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நான் போட்டக்கூடிய கமெண்ட் எல்லாமே வந்து டெலீட் பண்ணிட்டாரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ தன்னுடைய கமெண்ட் செக்ஷனை தப்பா வரும்போது அது தப்பா ஏத்துக்காத ஒரு ஆள் எப்படி மற்ற யூடியூப் சேனல்ல கமெண்ட் போடுங்க, அவங்கள்ட்ட வீடியோ போட சொல்லுன்னு சொல்லி எப்படி கேட்க முடியும்? இது எந்த விதத்துல நாயன்னு சொல்லி எனக்கு தெரியல. ரெடி ரோல். ரோலிங் சார். நீங்க பார்க்கக்கூடிய உங்களோட ஃபேவரட் யூடியூப் சேனலோட அவங்க கிட்டேயும் ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுங்க. இந்த மாதிரியான செட்டிங்ஸ் வீடியோ வந்து போட சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம இன்னொரு யூடியூப் சேனலையோ இன்னொரு இடத்துலயோ போய் நம்ம வந்து அதை நம்ம விவாதமா எடுத்துக்க முடியும். நம்மளே கரெக்டா இல்லை அப்படிங்கும் போது ஸோ மற்ற யூடியூப் சேனலை வந்து கமெண்ட் போடுங்கன்னு சொல்றது எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு தவறான கருத்து தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை அவர் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரியான செட்டிங்ஸ் வீடியோ போடுங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் வந்து கொடுங்க. நான் கமெண்ட் delete பண்ணிடுவேன். என்னது, ஏஆர்சில டால்பி அட்மாஸ் வராதா? ஸோ வாங்க அது வருதா வரலையாங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டீங்கன்னா டெனான்ல ஒரு 7.2 ஏவி ரிசீவர் தான். இந்த ஏவி ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா AVR X2500H அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இந்த ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா ஏஆர்சி மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டு. ஸோ பேக் சைட்லுமே பார்த்துட்டீங்கன்னா நான் ஏஆர்சியில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். மானிட்டர் 1 ஏஆர்சி. இதுலேருந்து ஒரே ஒரு HDMI கேபிள் எடுத்து மட்டும்தான் டிவிக்கு கொடுத்துருக்கேன், வேறு எந்த HDMI கேபிளும் நான் எடுத்து கொடுக்கல. ஸோ அந்த சிங்கிள் HDMI கேபிள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிவியில் இங்கே சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு ஏஆர்சி பொருள் நான் கொடுத்துட்டேன். மற்றபடி ஏற்கனவே இருந்த HDMI கேபிள் எல்லாமே நான் பிடுங்கி விட்டுட்டேன். ஸோ ஒரே ஒரு HDMI கேபிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோஷிபால 55 இன்ச்சஸில் ஏஆர்சி சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவி தான் இது. ஸோ இந்த டிவியில் இந்த செட்டிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட், இந்த ஆடியோ அவுட்புட் டிவி ஸ்பீக்கர்ஸ் ஏஆர்சி எல்லாமே இருக்கும். இதில் இஆர்சி கிடையவே கிடையாது, ஏஆர்சி மட்டும்தான். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பிளேபேக் பண்ணி அது டால்பி அட்மாஸ் வருதா வரலையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம்.
ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் மூவி பார்த்துட்டீங்கன்னா ஜெகமேத். இதே சேம் நெட்ஃப்ளிக்ஸில் ஜெகமேத் எந்திரம் இந்த படமும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதையுமே நான் ப்ளேபேக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா யமஹாவில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ண ஏவிசி தான் RXV583. டால்பி அட்மாஸ் 7.2 சேனல் ஏஆர்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ இங்கே பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு HDMI கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஏஆர்சி போர்ட்டில் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். வேறு எந்த போர்ட்டையுமே நான் கொடுக்கல. ஸோ அந்த ஒரு HDMI கேபிள் நேராக போய்ட்டு டிவிக்கு போயிடுது. ஸோ இப்போ வாங்க சேம் அதே நெட்ஃப்ளிக்ஸில் இன்னொரு மூவி நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அது அட்மாஸ் வருதா வரலையாங்கிறத நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அட்மாஸ் மூவி தான் உங்களுக்கு. You said you were covering the door. ஸோ ஏஆர்சி டிவி, ஏஆர்சி ரிசீவர் இது ரெண்டுத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் ஒர்க் பண்ணுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ ஏவி ரிசீவர் ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி மற்ற யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்க, அவங்க போஸ்ட் பண்ணனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து கமெண்ட் மூலியமாகவும் அந்த கஸ்டமருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலையும் நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே ரெண்டு விஷயத்த வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே யூடியூப் சேனலில் நிறைய சேல்ஸில் இருக்கிறோம். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நானுமே பார்த்துட்டேன் சேல்ஸ் வீடியோ நிறையவே இருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5-10% வீடியோ மட்டும்தான் எங்களால் போஸ்ட் பண்ண முடியுது. அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சேல்ஸ் வீடியோ நாங்கள் பார்க்கணும். கஸ்டமர் வாக்கின்ஸ் வராங்கன்னா அவங்களோட வாக்கின்ஸ் டெமோ நாங்கள் காமிக்கணும். ப்ராடக்ட் எங்கள்கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னா அதை பார்சல் பண்ணி நாங்கள் பேக்கிங் பண்ண ப்ராசஸை பார்க்கணும். ஸோ புது ப்ராடக்ட் நம்மளுக்கு உள்ளே வருதுன்னா அதை செக்கிங் பண்ணுற ப்ராசஸை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வந்து இன்னொரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அவங்க வீடியோ போடுறாங்களா இல்லையாங்கன்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறான விஷயமா தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்கவுங்களுக்கான வேலைகள் வந்து நிறைய இருக்குமே தவிர கஸ்டமர் கால் பண்ணும்போது பார்த்துட்டீங்கன்னா எங்கள் சைட்லேயே பார்த்துட்டீங்கன்னா நிறைய கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, டவுட்டு கேட்குறாங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் நிறைய கேட்குறாங்க. அதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கொடுக்காம நாங்கள் இல்லவே இல்லை. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு அந்த வீடியோ கரெக்டாக இருந்ததுன்னா போடணும். அந்த விஷயம் நம்மளுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் போடணும். நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியல, அது வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல, எனக்கே ஒரு விஷயம் தெரியல, நானும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணாதீங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா மக்களாகிய எல்லாருமே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கும் சரி, புதுசாக பார்க்குறவங்களுக்கும் அந்த விஷயம் கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. இதை விட்டுட்டு வந்து மற்ற யூடியூப் சேனல் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ போடுறாங்களாம் பாருங்கன்னு முற்றிலும் தவறான கருத்தை தான் நான் சொல்லுவேன். இதை கண்டினியூ பண்ணாதீங்க. உங்களுக்கு வீடியோ போடணும்னு தோணுதா தாராளமாக போடுங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த வீடியோவை கரெக்டாக போடுங்க. தப்பான இன்ஃபர்மேஷனோ தப்பான வார்த்தைகளோ சொல்லி போடாமல் கரெக்டாக மட்டும் போடுங்க. ஸோ இங்கே 2 விதமான சேலஞ்சஸ் நான் அவருக்கு வந்து விடுறேன். சேலஞ்ச் நம்பர் 1,
ஏஆர்சியில வந்து டால்பி அட்மாஸ் வராதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. டால்பி அட்மாஸ் வராதுங்கிற நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. சேலஞ்ச் நம்பர் 2 பார்த்துட்டீங்கன்னா ஆன்லைன் கேலிபிரேஷன். இந்த ஆன்லைன் கேலிபிரேஷன் வந்து அவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக நான் சிம்பிளாக ஒரு வழி ஒன்று சொன்னேன். கேலிப்ரேஷன் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு நான் வந்து பண்ணித்தரேன். வீடியோ கால் மூலமாக வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ காலில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் அப்படின்ட்டுன்னு அவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இதை பார்த்துட்டீங்கன்னா நான் ஒரு ஸ்கேம்னு தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ரூம்குள்ள உட்காந்துட்டு அந்த ரூம்ல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர இன்னொரு இடத்துல எடுத்துக்கிட்டு இந்த ரூம்ல உட்காந்துட்டு ஆன்லைன் கேலிபிரேஷன் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஆன்லைன்ல கேலிப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா என்னை வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுங்க. இவர்தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. இந்த சேலஞ்சை பார்த்துட்டீங்கன்னா என்னுடைய டெமோ ரூமுக்கு அவர் ஆன்லைன் கேலிபிரேஷன் பண்ணட்டும். ஸோ அவருடைய சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் யாரை வேணா ஒருத்தர் வந்து சென்னைக்கு வர வைக்கட்டும். அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸோ அதை நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அவர் மதுரையில் இருக்கட்டும், என்னோட ரூமுக்கு அவர் ஆன்லைன் கேலிபிரேஷன் பண்ணட்டும். நான் என்னோட ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு மேனுவல் கேலிபிரேஷன் பண்றேன். ஸோ அவர் எந்த எக்யூப்மெண்ட் கேட்டாலும் சரி, ஏவரிசர் கேட்டாலும் சரி, ப்ரீ ப்ராசஸர் கேட்டாலும் சரி, டவர் ஸ்பீக்கர்ஸ் கேட்டாலும் சரி, எந்த எக்யூப்மெண்ட் கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன். ஸோ அவர் ஆன்லைன் கேலிபிரேஷன் பண்ணி முடிச்சிடட்டும். நான் உட்காந்து என்னோட ரூம்ல உட்காந்து மேனுவல் கேலிபிரேஷன் பண்றேன். இந்த ரெண்டுத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எது பர்ஃபெக்ஷனா இருக்கு, எது நல்லா இருக்குன்னு அந்த கஸ்டமர் சொல்லட்டும். அந்த வீடியோவை நான் லைவாவே போஸ்ட் பண்றதுக்கு ரெடி. இந்த சேலஞ்சுக்கு அவரு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு கொஸ்டினாவே இருக்கு. ஸோ வாங்க, உருட்டுகள் தொடரும். அடுத்த உருட்டுகள் என்ன ஆகுது நெக்ஸ்ட் பார்க்கலாம்.